அக்ஷயா, என்ன ஏசி ஆஃப் பண்ணியா? ஏசி ரிப்பேர் ஆகி 10 நாள் ஆச்சு. எனக்கு குளிருதே. எனக்கு குளிர்லையே. நான் நம்ப மாட்டேன். நம்பாத. ஐயோ, எனக்கே ஜுரம் வர மாதிரி இருக்கு. கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்க. இப்போ என்கிட்ட கலர் ஆட் பண்ண தண்ணி இருக்கு. இதை இந்த பாட்டிலில் ஊற்றிக்க போகிறேன். இதோட நான் கொஞ்சம் சானிடைசர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பாட்டிலில் நான் ஸ்ட்ரா டிப் ஆகிற அளவுக்கு உள்ளே வச்சுட்டு இந்த பாட்டிலை நம்ம க்ளே வச்சு சீல் பண்ணிக்கலாம். நம்மளோட தெர்மோமீட்டர் இப்போ ரெடி. இப்போ இந்த பாட்டிலை நான் சுடுதண்ணியில் வைக்க போகிறேன். இப்போ இதில் ஸ்ட்ரா வழியாக தண்ணி ஏறதை நம்மளால் பார்க்க முடியுது. இப்போது சுடுதண்ணிக்கு பதிலாக நம்ம சில் தண்ணியில் வச்சு பார்க்கலாம். இப்போது சுடுதண்ணிலேருந்து சில் தண்ணிக்கு மாற்றினதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ராவில் இருக்கிற தண்ணி கீழே இறங்குனதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இந்த பாட்டிலுக்குள்ள இருக்கிற சானிடைசர் சூடாகிறப்போ அதிலிருந்து ஆவி வெளியே வரும். அது எக்ஸ்பேண்ட் ஆகி அங்கே ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்ணும். அந்த ப்ரெஷர் கீழே இருக்கிற தண்ணியை அழுத்துறதுனால இந்த தண்ணி ஸ்ட்ரா வெளியே மேலே வருது. இப்படி தான் இந்த தெர்மோமீட்டர் ஒர்க் ஆகுது. இப்போ இந்த மாடல் செட்டப்பை ஆகாஷ் மேலே வச்சு காய்ச்சல் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஏய் ஆகாஷ், உன்னதான் தெரியுது. ஆராயா 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 ஆராயா, என்ன ஒண்ணு செஞ்சிராத. ஐயோ அம்மா, ஐயா காப்பாத்துங்க, எனக்கு ஏற்கனவே புண்ணா இருக்கு. அம்மா திக்கிருச்சே திக்கிருச்சே திக்கிருச்சே. ஐயோ ஐயா, விரட்டி வருதே விரட்டி வருதே. எங்க போனாலும் தப்பிச்சு போலாம் பார்த்தா ரவுண்ட் கட்டிட்டாங்களே. இது புடிடா. One eternity later. சரி, இது மேலே என்ன கூடு, நான் வந்துடுறேன். எனக்கு எப்படி தெரியும்? கொஞ்ச நேரத்தில் ஆளை காலி பண்ணியிருப்பான். அதுதான் ஒர்க் ஆகல. இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இதுதான் Mercury தெர்மோமீட்டர். இதுவும் நம்ம செஞ்ச சானிடைசர் தெர்மோமீட்டர் மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஆனால் ஒரு சேஞ்ச், சானிடைசருக்கு பதிலாக இதில் நம்ம Mercury எடுத்துக்கலாம். அவ்வளோ இல்லைப்பா, ஒரு 2.5 கிராம் போதும். இப்போது இந்த Mercuryயை சின்ன கிளாஸ் பல்பில் மாற்றிக்கலாம். அடுத்து ஸ்ட்ராக்கு பதிலாக இங்கே கிளாஸ் டியூப் வச்சுக்கலாம். இதுக்கு பேர் கேபிலரி டியூப். அடுத்து சைடில் மெஷர் பண்ண ஸ்கேல் எடுத்துக்கலாம். இந்த செட்டப்பை கிளாஸ் வச்சு மொத்தமாக கவர் பண்ணிட்டா நம்மளோட Mercury தெர்மோமீட்டர் ரெடி. சானிடைசர் ஓகே, இங்கே எப்படி Mercury ஒர்க் ஆகுது? அங்கே சானிடைசர் எப்படி சூடாகி எக்ஸ்பேண்ட் ஆகுச்சோ அதே மாதிரி Mercuryயும் இங்கே எக்ஸ்பேண்ட் ஆகும். இது எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 10 லிட்டர் Mercury எடுத்துக்கலாம். இதை 1 டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட் பண்ணோம்னா 1.8 mlக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதாவது 10,001.8 ml இருக்கும். அடுத்து இன்னும் 1 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்ணோம்னா இன்னும் 1.8 ml ஆட் ஆகி 10,003.6 ml இருக்கும். அதுவே 10 டிகிரி இன்க்ரீஸ் பண்ணோம்னா 10,018 ml இருக்கும். கிட்டத்தட்ட 18 ml இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். இப்படி 1 டிகிரி செல்சியஸ்க்கும் கரெக்டாக 1.8 ml அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுறதுனால நமக்கு எப்பயுமே அக்யூரேட்டான ரீடிங் கொடுக்க முடியும். இப்படிப்பட்ட Mercuryயை தான் நம்ம டியூப்ல வச்சுருக்கோம். இதை நம்ம ஃபீவர் இருக்கிறவங்க மேலே வைக்கும்போது அவங்க டெம்பரேச்சர்னால பல்பில் இருக்கிற Mercury எக்ஸ்பேண்ட் ஆகி 1 மில்லிமீட்டர் டயாமீட்டரே இருக்கிற கேபிலரி டியூப் வழியாக மேலே ரைஸ் ஆகும். ஸோ இதை வச்சு டெம்பரேச்சரை ஈஸியாக மெஷர் பண்ணிடலாம். இப்போது ஆகாஷ் மேலே இது ஒர்க் ஆகும்டா. ஏன்னா 90s கிட்ட. ஏன் கேக்குறா? இதெல்லாம் டைனோசர் காலத்திலே அழிஞ்சு போச்சு. அழிஞ்சு போச்சா? சரி, இதை எக்ஸ்பிளைன் பண்ணு. ஓ, டிஜிட்டல் தெர்மோமீட்டரா? பண்ணிடுவோம். இந்த தெர்மோமீட்டரோட ஒர்க்கிங் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை நம்ம பிரிக்க போகிறோம். இதை நம்ம இப்போ பிரித்து பார்த்தாச்சு. இதில் சர்க்கியூட் போர்ட், டிஸ்பிளே, பேட்டரின்னு எல்லாமே இருந்துச்சு. ஆனால் இதில் டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கு சானிடைசரோ Mercuryயோ இல்லை.
அப்போ எதை வச்சு மெஷர் பண்ணும்? இதை வச்சு மெஷர் பண்ணும். இதுக்குள்ளே என்ன இருக்குன்றத பிரித்து பார்த்துடலாம். இதுதான் நம்ம பிரித்த தெர்மோமீட்டரில் இருந்துச்சு. இதை யூஸ் பண்ணி தான் அது டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணுது. இது ஒரு ரெசிஸ்டர், ஆனால் சாதாரண ரெசிஸ்டர் இல்லை, தெர்மிஸ்டர். நார்மலாக ரெசிஸ்டன்ஸ்னால் உள்ளே போகிற கரண்ட் ஃப்ளோவை ரெசிஸ்ட் பண்ணும். இப்போ ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்தால் கரண்ட் ஃப்ளோ அதிகமாகும், ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் கரண்ட் ஃப்ளோ கம்மியாகவும் ஃப்ளோ ஆகும். ஒரு ரெசிஸ்டரோட ரெசிஸ்டன்ஸ் எந்த கண்டிஷன்லையும் பெருசாக சேஞ்ச் ஆகாது. ஆனால் தெர்மிஸ்டரை ஹீட் பண்ணுறப்போ அதோட ரெசிஸ்டன்ஸ் மாறும். சில தெர்மிஸ்டரை ஹீட் பண்ணுறப்போ அதோட ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகவும், சில தெர்மிஸ்டரை ஹீட் பண்ணுறப்போ அதோட ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகும். இப்படி கம்மியாகிற தெர்மிஸ்டரை NTC, அதாவது நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் தெர்மிஸ்டர்னு சொல்லுவோம். நம்மளோட தெர்மோமீட்டரில் இருந்ததும் இந்த NTC தெர்மிஸ்டர் தான். இப்போ இதை ஹீட் பண்ணி இதோட ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகுதுன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ அதை நான் ஹீட் பண்ணுறப்போ இதில் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகிறத நம்மளால் பார்க்க முடியும். இந்த தெர்மிஸ்டரை நான் ஹீட் பண்ணுறப்போ இதில் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகுது. இப்படி கம்மியாகிறனால இதுக்குள்ளே ஃப்ளோ ஆகிற கரண்ட் அந்த டெம்பரேச்சர் பொறுத்து அதிகமாகும். இந்த அதிகமான கரண்ட்டை இந்த தெர்மோமீட்டரில் இருக்கிற ஐசி மெஷர் பண்ணி நமக்கு டெம்பரேச்சரை டிஸ்பிளே பண்ணும். இப்படி தான் இந்த டிஜிட்டல் தெர்மோமீட்டர் ஒர்க் ஆகுது. அப்போ இது எப்படி வேலை செய்யுது? அதை நீ டுடே டெக்கில் சொல்லு.